கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில கரூர் மாவட்டத்துல இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சரோஜா அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய இயற்கையான விவசாய முறை பத்தியும் வருங்கால தலைமுறையினருக்கு விவசாயத்தை பத்தியும் பெண்களுடைய வளர்ச்சிக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் சரோஜா. கரூர் மாவட்டம் லிங்கம்நாயக்கம்பட்டியில இருந்து பேசுறேன். கடந்த 2012ஆம் ஆண்டு நம்மாழ்வார் ஐயா கிட்ட இயற்கை விவசாய பயிற்சி எடுத்துக்கிட்டேன், உழவில்லா வேளாண்மை பயிற்சி. அப்ப இருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப 10 ஏக்கர்ல மரங்கள் வளர்த்திருக்கேன். ஓகே மேம், இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எத்தனை வருஷமா இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே நேரத்தில் இந்த இயற்கை விவசாய பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? 14 ஆண்டுகளா இயற்கை விவசாயம், உழவில்லா வேளாண்மை அப்படிங்கிறது எனக்கே திரும்பி பார்த்தா மலப்பாதான் இருக்கு. நாள்தோறும் நிறைய பாடங்கள் மண்ணில இருந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். நட்பு வட்டம் கூடி இருக்கு. இந்த இதுல நிறைய தோழர்கள் கிடைச்சிருக்காங்க, இயற்கை விவசாயம் பண்ற தோழர்கள். முதல்ல எல்லாம் இப்படி எனக்கு அமையும் அல்லது இந்த அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படின்லாம் நினைக்கல. சும்மா ஒரு 50 சென்ட்ல பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. ஐயா கிட்ட பயிற்சி எடுத்துட்டு அவரு சொல்லிக் கொடுத்த முறைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் பிறந்தது விவசாய குடும்பத்துலதான். எங்க அம்மா ஒரு நல்ல சிறந்த கடின உழைப்பாளி, நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. அப்பா வெளியூர்ல இருந்ததுனால அம்மா தான் தனியா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்ததுனால வேலையெல்லாம் எல்லாமே தெரியும். ஆனா தோட்டத்து வேலை எல்லாமே நல்லா தெரியும். மாடுகளை பராமரிக்கிறது எல்லாம் நல்லா தெரியும். ஆனா அந்த இயற்கை விவசாயம் அப்படின்னு பயிற்சிக்கு போகும்போது புதுசா என்னன்னா, ஐயா சொல்லி கொடுத்த அந்த மேட்டுப்பாத்தி அமைப்பு முறைகள் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அப்புறம் அவர் சொன்ன மண்ணோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அவரு இது நிறைய பாத்திகள், மேட்டு பாத்திகள் அமைச்சுதான் சொல்லி தந்தாரு எனக்கு. அப்ப அந்த நிறைய வரப்புகளை உருவாக்குறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரியவும் செஞ்சது நல்லா ஈஸியா. அதனால சட்டுன்னு இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்க முடிஞ்சது. அடுத்ததா கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய தொழில்கள் இருக்கு. இவ்வளவு தொழில்கள் இருந்தோம், நீங்க எதனால இந்த இயற்கை விவசாயத்தை சூஸ் பண்ணீங்க? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு, உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சுருக்கமா. நானும் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சிருக்கேன், லிட்ரேச்சர். அப்புறம் MBA முடிச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. கொஞ்சம் காலம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திருமணம் முடிஞ்சு 2 பையங்க, எனக்கு 2 ஆண் குழந்தைகள். அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதே வாழ்க்கை ரொம்ப கொடூரமான பாடங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் அப்படி வர்றது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை இல்லை. ஒன்றும் ரொம்ப சந்தோஷத்தோட தினசரி மகிழ்ச்சியா கழிக்கிற மாதிரி அப்படி இல்லாம, ஒரே எப்பவுமே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், மருத்துவமனை வாசல்ல காத்து கிடக்கிறது, அல்லது அட்டெண்டர் பேஷண்ட்ஸுக்கு இருக்கிறது சொந்தக்காரங்களுக்கு. அதெல்லாம் கசப்பான அனுபவங்கள் எனக்கு. அப்படி இருக்கும்போதுதான் எந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தேடுவோம்ல, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன குழந்தைங்களை இடுப்புல தூக்கிக்கிட்டு பெரியவங்களோட ஆஸ்பத்திரிக்கு போறது, நம்ம பெத்த பிள்ளைகள்லாம் இடுப்புல தூக்கிட்டு நம்ம பெற்றவங்களோட ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அப்ப போனோம்னா இது ஜெனட்டிக்கலா வந்திருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜெனட்டிக்கல் இது உங்களுக்கும் வரும், உங்க குழந்தைங்களுக்கும் வரும் அப்படிலாம் மருத்துவர்கள் சொல்லுவாங்கல்ல. அப்ப ரொம்ப கலக்கமா இருக்கும் எனக்கு. இது வரக்கூடாது, நம்ம பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம இயல்பாவே எல்லா அம்மாக்களுக்கும் வர சிந்தனை அது. அப்படி பண்ணும்போதுதான், தேடும்போதுதான், இந்த நல்ல உணவு அப்படின்னு தேடும்போதுதான் நம்மாழ்வார் ஐயா பத்தி கேள்விப்பட்டு, அவர் இந்த சுனாமி அப்ப அந்த கிழக்கு மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம், வேதாரண்யம் அங்கெல்லாம் சுனாமி பாதிச்சு. அப்ப இருந்து அவரோட பணிகள்ல எனக்கு மிக ஈடுபாடு உண்டு. அவரை தேடிட்டு இருப்பேன். அவர் இதுல பேப்பர்ல எல்லாம் தேடி தேடி அவரோட நியூஸ் படிப்பேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் வசதியும் அக்சஸ் கிடைச்சது.
அப்ப தகவல்கள்லாம் கிடைக்கும்போது அவரோட பணிகள் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த உப்பு மண்ணு, கடல் வந்து தண்ணி வயல் எல்லாம் பூந்து மண்ணெல்லாம் உப்பாயிருச்சு. இந்த வயல்ல இனிமேல் 50 ஆண்டுகளுக்கு விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப, அவரு வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் போயி 6 மாதத்துல சணப்பு, தக்கப்பூண்டெல்லாம் விதைச்சு, அந்த மண்ணை மாத்தி, அவரு நல்ல நெல்லெல்லாம் விளைய வச்சு, கத்திரி விளைய வச்சு, 6 மாதங்கள்ல, அதாவது சுனாமி வந்து ஒரு 6 மாத காலம் ஆகும். அரசாங்கம் அதிகாரிகள்லாம் அறிக்கை குடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் டிசம்பர்ல தான் சுனாமி வருது. அடுத்த பொங்கலே அப்புறம் அவர் அரிசி வந்து எடுத்து பொங்கல் கொண்டார். 50 ஆண்டுகள் மாத்த முடியாதுங்கிற மண்ண 6 மாதத்துல மாத்துறாரு. அதெல்லாம் நியூஸ்ல படிக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்படிலாம் இருக்கு. ஒரு மனிதர் வந்து இப்படி இருக்காரு நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்துல. அப்பதான் 2012ஆம் ஆண்டு, 2009ஆம் ஆண்டு ஒரு கடவுர் பக்கத்துல கரூர் மாவட்டத்துக்கே வாராரு. வானகம்ங்கிற ஒரு உயிர்ச்சூழல் நடுவம் நிறுவுறாரு. அப்ப வந்து எனக்கு இங்கே இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க போறதுக்கு. அங்க போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவரு சொன்ன கருத்துகள், அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து இந்த விவசாயத்தில் நடக்கிற அரசியல்லாம் கூட கொஞ்சம் சொல்லித் தர்றாரு. எப்படி வந்து இந்த 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நைட்ரேட் எல்லாம் வந்து நம்ம மண்ணுல கொட்டப்படுது, யூரியான்னா என்ன, அது வந்து ஆடு மாடுகளோட யூரின்லயே இருக்கு, அதை எதுக்கு கப்பல்ல கொண்டு வரணும், கடல் கடந்து கொண்டு வந்து நம்ம மண்ணுல வந்து டன் டன்னா கொட்டணும், அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சூழ்ச்சி அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லி தந்தாரு. அப்புறம் எண்டோசல்ஃபான் அடிச்சு கேரளால அந்த மருந்துகளோட வீரியத்தை பத்தி சொல்றாரு. அது வரைக்கும் மருந்துன்னா பூச்சி மருந்து, பூச்சி மருந்துன்னு சொல்லும்ல, அவர் வந்து பூச்சிக்கொல்லி நஞ்சுன்னு சொல்றாரு. அது வந்து பயோசைடு அப்படிங்கிறாரு. பூச்சிக்கொல்லினா பூச்சிகளை மட்டும்தான் கொல்லணும், அது சாப்பிட்டா நாமளும் செத்து போயிடுறோம், அதனால பயோசைடு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஆனா இதை பத்தி எல்லாம் நான் சிந்திச்சதே கிடையாது. அதனால புதுசா இருந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து விலக மனசு வரல. இப்ப எதை பார்த்தாலும் ஐயா வழியில சிந்திக்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே, சூப்பர் மேம். இப்போ வந்து எவ்வளவுதான் உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டமான அனுபவங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சூப்பராகவே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த விவசாயம் மூலமாக என்னென்ன பயிர்களை சாகுபடி செஞ்சிட்ருக்கீங்க? நான் வந்து ஒரு ஏக்கரா மரங்கள் வளர்த்துட்டு இருக்கேன்ப்பா. அந்த மரங்கள் வளர்க்கறதுக்கு மரத்தை வச்சு விட்டுட்டு கம்மன் இருக்கிறது இல்ல. அதுல முதல்ல வந்து வெறும் காடா போட்டுட்டு அதுல மரம் வச்சோம்னா வருவாய்க்கு வந்து நமக்கு பத்தாது. மரங்கள்லாம் வளர்ந்து நமக்கு வருவாய் தர வரைக்கும் நம்ம சும்மா இருக்கணும். அப்படி இல்லாம 50 சென்ட் 1 ஏக்கர் அப்படி எடுத்து மேட்டுப்பாத்திகள் அமைச்சு அதுல வந்து எல்லா பயிர்களையும் கலப்பின பயிர்கள், கலப்பினம் இல்ல கலப்பு பயிர்கள், பாலி கிராப்பிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுல காரமணி நமக்கு தேவையான அனைத்துமே ராகி, உளுந்து, கொள்ளு எல்லாமே மேட்டுப்பாத்திகளை விதைச்சிட்டு காய்கறியும் கூட விதைச்சிட்டு அதுலயே மரங்களையும் வச்சுட்டோம்னா அது உயிர் மூடாக்காவும் இருக்கும். அப்ப வந்து பிகினிங்ல வந்து நான் காய்கறி எல்லாம் வச்சேன், கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரிதான் வச்சேன். அப்புறம் வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சந்தைக்கு போக முடியாது, மார்க்கெட்ல போய் போட முடியாது, காய்கறி விற்பனையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீரை காய்கறி எல்லாம் போடுறது அப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க பகுதியில வந்து அரவக்குறிச்சி பிளாக்ல ஃபுல்லா முருங்கை தான். இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டிலேயே மழை குறைவான பகுதி. நம்ம தோட்டத்துல வேற உப்பு தண்ணி, மண்ணும் வந்து சுண்ணாம்பு மண்ணு அடியில, அதனால மாமரம் பலாமரம் அந்த மாதிரி எல்லாம் வராது. முருங்கை, ஆமணக்கு இந்த மாதிரி பயிர்களை, அதாவது ஓராண்டு 2 ஆண்டு பயிர்களை வச்சுட்டு அது நிழல்ல வந்து நான் மற்ற மரங்களை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சேன். மரங்களை தனியா பராமரிப்புன்னு இல்லாம முருங்கை அதுல இருந்து வருவாய் எடுத்துக்கிட்டு மரங்கள் வளர்க்கறதுக்கு அப்படி. அதுல கத்திரிக்காய், தக்காளி இப்படி எல்லாமே இருக்கு. ஆமாங்க. ஆனா இந்த நோனி, நுணா மரம் அந்த மாதிரி, அப்புறம் நாட்டு மரங்களே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப கருவேப்பிலை எல்லாம் தானாவே நிறைய முளைச்சிருக்கு உள்ள காட்டுக்குள்ள. எல்லாத்தையுமே எடுத்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்றது. அப்ப உடனடியா மார்க்கெட்ல கொண்டு போட வேண்டியதில்லை. இப்ப முருங்கை விதைன்னா அதுல இருந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறோம், முருங்கை கீரை பவுடரு, முருங்கை பூ அதெல்லாம் எடுத்து வெயில் தான் நமக்கு வந்து சோர்ஸ், மெயின் சோர்ஸ். எல்லாரும் வந்து எதை வந்து விற்பனை பண்றது அப்படிம்பாங்கல்ல, அப்ப நம்ம வெயில் அறுவடை பண்ணணும் அப்படிம்பாரு நம்ம. அது மாதிரி வெயில் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பிளஸ். எங்க வீட்டுல வந்து இப்ப நம்ம பகுதியில வந்து எதுவுமே அவ்வளவு வேகமா பூசணம் பிடிக்காது. நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நிறைய நாளைக்கு அப்படியே இருக்கும், வண்டெல்லாம் வராது. அப்படி நல்ல வெயில், கடுமையான வெயில் எங்க ஊரு. அதை வந்து நான் பயன்படுத்திட்டு முருங்கை இதெல்லாம் மரத்திலேயே காஞ்ச பிறவை எடுத்து விதை எடுத்து எண்ணெய் விளக்கெண்ணெய் காய்ச்சிரும்.
ஓகே மேம். ஒரு இயற்கை விவசாயியா இருந்து நிறைய பயிர்களையும் மரங்களையுமே வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பயிர்களுக்கு மரங்களுக்கெல்லாம் கண்டிப்பா நோய்ங்கிறது வரும் இல்லையா? ஸோ அந்த நோய் எல்லாத்தையுமே எப்படி சமாளிச்சு அந்த பயிரையும் மரங்களையும் வளர்த்துட்டு இருக்கீங்க? இந்த புள்ளியில தான் என்னோட இயற்கை விவசாயமே ஆரம்பிச்சது. பயிருக்கு நோய் அப்படிங்கிறதே கிடையாது. அது பூச்சி தாக்குதல் தான். அப்ப நம்ம வந்து இந்த உயிர் சூழலை புரிஞ்சுக்கணும். இந்த பூமி வந்து எல்லாருக்குமானது, மனிதர்களுக்கானது மட்டும் இல்ல, மற்ற உயிரினங்களுக்குமானது. இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு. பல்தொண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம மட்டும் சாப்பிட்டு போறது, ஒரு பயிர் சாகுபடி வைக்கிறது, அதுல வந்து ஈல்டு எடுக்கிறது, இதுதான் கான்செப்ட் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும். அப்ப இத்தனை டன் ஈல்டு எடுத்தோம், இவ்வளவு வேலை செஞ்சோம், இத்தனை ஏக்கர்ல இவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே கொஸ்டின் பண்றதே அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் இல்லாம பூச்சி எல்லாம் வந்து பறவைகள், விலங்குகள் எல்லாத்துக்குமான ஒரு இடம் தான் பூமி. அப்ப நிலத்தை வந்து சொத்தா பார்க்காம நிலத்தை வந்து ஒரு உயிர் வாழ்றதுக்கான இடமா பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுப்போம். அப்ப வந்து பூச்சிகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒண்ணு அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குதான் நம்ம வந்து பல வகையான பயிர்கள், அதுகளுக்கும் உணவு இருக்கணும், நமக்குமான உணவு இருக்கணும், நம்ம எடுத்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும். இங்க வந்து பூச்சி தாக்குதலை சமாளிக்கிறது எல்லாம் இல்ல, அது சாப்பிட்டுதான் போகுது. ஆரம்பத்துல வந்து ஒரு பயிர் சாகுபடினா நம்ம வந்து மூலிகை பூச்சி இரட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஐயா. அப்படி பண்ணணும்னாலும் பண்ணலாம். நம்ம மூலிகை பூச்சி இரட்டி தயாரிக்கிறது 3 வகையான இலைகள் சொல்லுவாரு. ஒடிச்சா பால் வரணும், சாப்பிட்டு பார்த்தா கசக்கணும், மோந்து பார்த்தா நாத்தம் வரணும். இந்த 3 தான் சொல்லுவாரு. அப்படி வந்து கத்தாழை, எருக்கு, ஊமத்தை, பாலக்கடை இந்த பகுதியில பூச்சிகளை எப்பயும் சாப்பிடாத இலைகள் இருக்கும். அதை நம்ம கவனிச்சு அந்த இலைகளை எடுத்து யூரின்ல ஊற வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட இடிச்சு பயன்படுத்தலாம், தண்ணியில ஊற வச்சு. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, அதை பண்ணிக்கலாம். ஆனா இது இயற்கை விவசாயம் பண்ற புதுசுல நான் அப்படிதான் பண்ணினேன். இப்போ எல்லாம் அது தேவைப்படல. ஏன்னா அதுகளே வந்து நிறைய இங்க வந்து பூச்சிகளை சாப்பிடுற பூச்சிகள் இருக்கு. பூச்சிகள் வந்து 2 வகையா பிரிக்கலாம் அப்படின்பாரு. தாவரங்களை சாப்பிடுற பூச்சிகள், அப்புறம் பூச்சிகளை சாப்பிடுற பூச்சிகள், அசைவண்ணி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே செத்து போயிடும் நம்ம பூச்சி மருந்து அடிச்சோம்னா. ரசாயன நஞ்சுகளை கொட்டுறப்ப எல்லாமே செத்து போயிடும். அதனால அதுகளே பேலன்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து பூச்சியை சமாளிக்கிறது எல்லாம் இல்லை. உணவுக்காடு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து அது மூலமா நிறைய பயிர்களையும் மரங்களையும் வளர்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த மரங்கள்ல என்ன மாதிரியான மரங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? முருங்கை, ஆமணக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாமே இப்ப வந்து வாழை போட்டிருக்கேன். இந்த வருஷம் தண்ணி இருக்கிறதுனால, போன வருஷம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொய்யா, மாதுளை, சப்போட்டா, அத்தி, நாவல், இலுப்பை, அப்புறம் 100 தென்னை மரம் இருக்கு, 50 பனைமரம் இருக்கு, அப்புறம் நுணா மரங்கள் ஒரு 150 இருக்கு, நெல்லி, கலாக்கா. ஆமாங்க. ஒரு பக்கத்துல நின்று ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா குறைஞ்சது 10 வகையான பயிர்களை பார்க்கலாம், 10 வகையான மரங்களை பார்க்கலாம் நம்ம தோட்டத்துல. நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க இல்லையா, ஒரு இயற்கை விவசாயியா உணவுக்காடு அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த உணவுக்காடு அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? நிலங்கிறது உணவு தரக்கூடிய இடம் அப்படின்னு மட்டும் பார்க்கணும், அது சொத்தா பார்க்காம. உணவு தர பிளேஸ் ஆஃப் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதானே பூமி. இப்ப அதை வந்து சாப்பாடு தரக்கூடிய இடமா பாக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப அது வந்து உற்பத்தி பொருள்களை வந்து விற்பனை பண்றது, அது சந்தைக்கான உற்பத்தியா மாறுது. இப்ப விவசாயிகள்கிட்ட வந்து இதெல்லாம் மாறினதுக்கு காரணம் வந்து இப்ப இந்த பக்கம் பூரா பாத்தீங்கன்னா முருங்கை. அப்புறம் நம்மாழ்வார் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு 20 ஏக்கருக்குள்ள விளையிற உணவு தான் நம்ம சாப்பிடணும், அதுதான் நம்ம உடம்பு ஒத்துக்கும் அப்படின்பாரு. அந்த எமிஷன்ஸ் நிறைய. அப்ப இங்க இப்ப வந்து அப்படி இல்லை. ஆஸ்திரேலியாவில இருந்து போஸ் வரணும், காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் வரணும், டான்சானியால இருந்து பருப்பு வரணும், எகிப்துல இருந்து வெங்காயம் வரணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இது வந்து தற்சார்பு கிடையாது. நம்ம ஊர்ல என்ன விளையுதோ அது நம்ம சாப்பிட்றதுதான் நம்ம உடம்புக்கும் நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் நம்ம சமைக்கணும்னா 2000 மைலுக்கு அங்கிட்டு இருந்துதான் கேஸ் வரணும். மோசமான நிலைமையில இருக்கோம் நம்ம. அப்ப கொஞ்சம் இதாச்சுன்னா அல்லது ஏதாவது இந்த போக்குவரத்து எல்லாம் ஒரு நாள் நின்றுச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பிட கூட தெரியாது. அப்படியே போண்டா கோழி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு, ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப அதை யோசிச்சுதான் நான் வந்து அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? இப்படி இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால உணவுக்கான இடமா நம்ம மாற்றணும். நமக்கான உணவு பிளஸ் இதுக்கான உணவு. இந்த பகுதியில முருங்கை பண்றோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா,
அதே மாதிரி பெரம்பலூர் அப்புறம் தூத்துக்குடி சைடு எல்லாமே வந்து மக்காச்சோளம் விளைய வைப்பாங்க. மக்காச்சோளம் விளையிறது எதுக்குன்னா மாட்டுத் தீவன கம்பெனிக்கு விற்கிறதுக்கு. அதுக்கடுத்து சேலம் சைடு ஃபுல்லா மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணுவாங்க, தருமபுரி. அப்படி ஒரே பயிரா வச்சுட்டு இது பண்ணிக்கிறாங்கல்ல, அது எல்லாமே நிறுவனத்துக்கான உற்பத்தி. அவங்க தான் விளைய வைப்பாங்க, அதுக்கான விலையும் வைப்பாங்க, அதுக்கான விலையும் அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுல இருந்தெல்லாம் நம்ம வந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். இப்ப இங்க விளையிறது விளக்கெண்ணெய் காய்ச்சறோம், முருங்கெண்ணெய் காய்ச்சறோம் அப்படின்னு ஆட்டுறோம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்கு, நூறு தென்னை மரம் இருக்கிறதுனால நோனி சிறப்பு இது எல்லாமே வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு 100 கஸ்டமரோ ஒரு 200 கஸ்டமரோ இருக்காங்கன்னா அவங்க யார் யாரு இந்த பயனாளிகள் வந்து எனக்கு தெரியும், அடையாளம் தெரியும், நான் நேரடி விற்பனை பண்ண முடியுது. ஆனா மக்காச்சோளம் விளைவிக்கிறவங்களோ சூரியகாந்தி விளைவிக்கிறவங்களோ அவங்க எங்க விற்கிறாங்க, யாரோட அவங்களுக்கு தொடர்புல இருக்காங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சந்தைக்காக அப்ப மனிதர்களுக்காக உற்பத்தி பண்றதுக்கும் உணவுக்காக அல்லது மருந்துக்காக விவசாயம் பண்றதுக்கும் சந்தைக்கு உற்பத்தி பண்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இதுதான் இதுல இருக்கக்கூடிய நுண்ணரசியல். உங்களுடைய உணவு காடு கான்செப்ட்ல சொன்னீங்க இல்லையா, 100 தென்னை மரங்கள், 50 இலுப்பை மரங்கள் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி பாதுகாத்து பராமரிக்கிறீங்க மேம்? இது 14 வருஷம் ஆச்சு உழவு ஓட்டி. அது பிகினிங்லயே வந்து நான் விவசாயம் பண்ண வந்தப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது, விவசாயம் பண்றதுக்கெல்லாம் இனிமேல ஆள் வராது, பாத்தி ஒடிக்கிறதுக்கோ களை வெட்டுறதுக்கோ வேற எதுக்குமோ கூட ஆள் கிடையாது, இப்ப ரொம்ப கஷ்டம் தான், எல்லா பக்கமே லேபர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி மேட்டுப்பாத்தி அமைச்சதுனால நமக்கு வந்து மழை பெஞ்ச உடனே உழவு ஓட்டணும். இப்ப ஒரு இது சொல்லுவாங்க, கதைகள் எல்லாம் வரும். மழை பெஞ்ச உடனே வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாம் வந்து குத்தகைக்கு பண்றவங்க எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா, நகையை கொண்டு அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வந்து விதை வாங்கி அப்புறம் உழவு கூலி கொடுக்கறது காசு வேணும், மழை பெஞ்சோடனே விவசாயம் பண்றதுக்கு காசு வேணும். அப்படிதான் சூழ்நிலை இருக்கு. அப்படி இல்லாம நம்ம மழை பெஞ்சா அங்க காடு மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெஞ்சா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், பணம் எல்லாம் வேண்டியது இல்ல, ரொம்ப காட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு வரலாம். அல்லது இன்னைக்கு போக முடியல நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நாளைக்கு மெதுவா பண்ணலாம். காடு எவ்வளவுதான் அடர்ந்து ஆயிட்டாலும் அங்க மூடாக்கு வைக்கிறது அல்லது அறுவடை அல்லது அந்த மாதிரி பணிகள் தான் இருக்கணும். மரங்கள் வளர்ந்ததுனால இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, இன்னைக்கு உழவு ஓட்டணும், நமக்கு காசு வேணும், டிராக்டர் உள்ள வரணும் அல்லது பாத்தி பிடிக்கணும், அதுக்கு காசு வேணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதுல எப்ப நமக்கு விருப்பமோ அப்ப போய் வேலை செஞ்சுக்கலாம். அறுவடை பண்றது மட்டும் கரெக்டா வந்தா போதும். நம்ம வந்து அப்ப நான் வந்து எல்லாத்தையுமே வித்து காசாக்கிடணும். இப்ப அத்திப்பழம் எல்லாம் நிறைய வரும், கேட்க இல்லைன்னு சொல்லாம எடுத்து வச்சுக்கிட்டு அனுப்பிட்டு இருக்கிறேன். அப்படிதானே ஒழிய எல்லா அத்திப்பழத்தையும் நாமளே எடுத்து விற்பனை பண்ணிடணும். விற்பனை பண்ண முடியலன்னா அத்தி மரம் வச்சுட்டோம் ஐயோ அப்படின்னு அத்தி மரத்தை எடுத்துடலாம். ஏன்னா அத்திப்பழம் இந்த மாசம் விற்கவே இல்லை, காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நாங்க ட்ரை அத்தி. அப்ப கேக்குறப்ப 1/2 கிலோ கேட்டாலும் 1 கிலோ கேட்டாலும் அனுப்பிச்சுக்கிறோம். அப்ப அந்த வருமானத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கோம் இப்ப. அப்ப அந்த வேலையும் அப்படிதான் ஸ்டேபிளா நடந்துட்டு இருக்கோம். நமக்கு நேரம் இருக்கிறப்போ எல்லாம் போய் வேலை செய்யலாம், ஆள் வர்றப்ப போய் வேலை செய்யலாம். ஆள் வரலைனாலும் நம்ம தனியா போய் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செஞ்சுட்டு வரலாம். ஒரு மரத்து பக்கத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு அல்லது களை மூடி இருக்கு, மண்டிடுச்சு, புதர் மண்டிடுச்சு அப்படின்னா அதை வந்து பொதுவா எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்களே கிளீன் பண்ணிப்போம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஆள் 20 ஆள் விட்டு வேலை செய்யறது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு பெண்ணா இருந்து நிறைய பயிர்களையும் மரங்களையும் வளர்த்து சூப்பராகவே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். எப்படி மேம் ஒரு பக்கம் பயிர்களை பார்க்குறது, இன்னொரு பக்கம் மரங்களை பார்க்குறது, ஒரு பக்கம் ஃபேமிலியை வேற பார்த்துக்கணும், எல்லாத்துக்குமே எப்படி டைம் ஒதுக்கி சமாளிக்கிறீங்க? அதான் வேலையே. டைம் ஒதுக்குறது என்ன, அது ஒதுக்குறது எல்லாம் இல்ல. நேரம் காட்டுக்குள்ளதான் இருப்போம், சமைச்சு சாப்பிட்டு தூங்கி அப்புறம் சொந்தக்காரங்க வீடுகளுக்கு எல்லாம் போறது, மிச்ச நேரம் எல்லாம் ஏதாவது நல்லது கெட்டதை போறது, அந்த மாதிரி போக மிச்ச நேரம் எல்லாமே காட்டுக்குள்ளதான். இல்ல இப்ப வந்து 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்ப ஒரு முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், எனக்கும் கொஞ்சம் நிறைய நிலம் கத்து கொடுத்து அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நிறைய பாடங்கள் இதுல நிறைய சக்சஸ் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்தது. அப்ப அதான் ஃபெயிலியர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் மாமரம் வச்சேன்னு 100 மாமரம் வச்சுட்டு எல்லாமே வராம போயிடுச்சு, காஞ்சி போச்சு. அப்புறம் பலாமரம் கண்ணு வச்சேன், அதெல்லாம் வரல. அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இப்ப வந்து அப்படி இல்லை. நிறைய நானும் வந்து கத்துக்கிட்டு ஆனாலும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரல எனக்கு. இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு, அது நிறைய பயிர்கள் இருந்ததுனால ஒரு பயிர் காஞ்சிருச்சு அப்படின்னாலும் இன்னொரு பயிர்ல இருந்து நமக்கு வருவாய் இருக்கும். ஒரு பயிரோட விலை குறைஞ்சிருச்சு அப்படின்லாம் கவலை. ஒரே ஒரு பயிர் வச்சுன்னா அது விலை குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சந்தையில, அப்ப வந்து நமக்கு பிரச்சனை. இது வந்து அப்படி கிடையாது. ஒரு பயிர் வந்து குறைஞ்சாலும் இன்னொரு பயிர் நமக்கு தூக்கி விடும், ஒரு வெள்ளாம குறைஞ்சாலும். அப்படி இருக்கும்போது
நமக்கு டிப்ரெஷன் அப்படின்னு நான் போகல. இதை விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு வரல. இதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது. இப்ப இப்படி ஆயிருச்சு, அடுத்து என்ன அப்படின்னு அதாவது பாடம் கத்துக்கிட்டு முன்னுக்கு வந்துட்டேன். நாட்கள் அப்படி கடந்திருக்கு. அதுல நல்ல நிறைய லெசன்ஸ் இருக்கு எனக்கு. அது இப்ப நான் ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம். இப்ப புதுசா விவசாயம் பண்ண வரவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அப்ப அப்படிதான் முருங்கை விதை விலை கம்மியா போனப்ப முருங்கை எண்ணெய் ஆட்டினது. அப்புறம் முருங்கை எண்ணெய் இருக்கு, முருங்கை கீரை இருக்கு. அப்புறம் இந்த யூடியூபர்ஸ் இப்போ சோசியல் மீடியால எல்லாம் நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. நான் என்ன செஞ்சாலும் ஃபேஸ்புக்ல இன்னைக்கு பார்த்த வேலையை எழுதிடுவேன். இன்னைக்கு இந்த வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சு. அதுவும் நண்பர்கள் கொடுத்த ஊக்கம்தான். எழுதுங்க, நீங்க எழுதுறது நல்லா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் பார்க்கவும் வர்றாங்க, இங்க தங்கி பயிற்சி எடுத்துக்கிறதுக்கும் வர்றாங்க. மாதங்கள் கணக்குல இருக்காங்க. அதெல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போவோம். வேலை செஞ்சு கத்துக்கிறது தான். அப்படியும் நிறைய நடக்குது. அதனால இப்ப கஷ்டமே இல்லை. ஒரு விவசாயியா இருந்து நிறைய கத்துக்கிட்டு அதை மற்றவங்களுக்குமே சொல்லி கொடுக்குறீங்க. சூப்பர் மேம். இப்போ ஒரு பெண்ணா எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்க வீட்டுல. பசங்க படிச்சுட்டு அவங்களும் அவங்க தொழில இருக்கிறாங்க. அதனால நமக்கு சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. நம்மள இயற்கை விவசாயம் பண்ண விட்டுருக்காங்கல்ல, இந்த சோதனை எல்லாம் பண்றதுக்கு நம்மள அனுமதிச்சிருக்காங்க. அதே பெரிய விஷயமா தான் நான் நினைச்சேன் ஆரம்பத்துல. இப்ப அப்ப செலவு பத்தாது அப்படின்னு கேட்க அப்படின்னு தான் முதல்ல யோசிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பொருளா மதிப்பு கூட்ட இப்ப சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்மளா எடுத்துட முடியுது. இப்ப நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கு காசு வரும். அப்படிதான் இருக்கு. இது காடு அப்படிங்கறதுனால இப்ப மிஷினை விட்டு அறுவடை பண்றது, அந்த மிஷினை விட்டு வேலை செய்யறது எல்லாம் இல்லைங்க. அப்ப மனித உழைப்பு அதிகம் போட வேண்டியிருக்கும், சம்பளம் அதிகமாகும். இப்ப களைக்கொல்லி அடிச்சோம்னா 4 ஏக்கர் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவுல முடிஞ்சிடும். ஆனா களை வெட்டினோம்னா 20,000 30,000 வரும். அதெல்லாம் நம்ம சம்பளம் எடுக்கணும் தோட்டத்துல இருந்து. கொஞ்சம் வீட்டுல சொல்லுவாங்கல்ல, இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல அந்த இது இருந்தது. இப்ப சரி என்னவோ போ அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த விட்டதே பெரிய விஷயமா தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு விவசாயியா இருந்தாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்களுமே ஒரு விவசாயியா இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுல நீங்க கடந்து வந்த சவால்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த சவால்களை பத்தி ஷேர் பண்ணுங்க. எனக்கு நிறைய மைனஸ் இருக்கு. இப்ப 58 வயசு ஆகுது. வண்டி ஓட்ட தெரியாது. அப்புறம் இயற்கையிலே நான் ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன். அதனால கூட களையெல்லாம் வெட்டாம விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்புறம் பேக் பெயின் எல்லாம் உண்டு. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால தோட்டத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருக்கேன் முன்னாடி. அப்ப எனக்கு எல்லாம் முடியாதோ தோட்டத்துல வேலை செய்யும் போது எந்த வேலையெல்லாம் ஐயா சொன்னாங்கல்ல, உழவு ஓட்ட வேண்டியது இல்ல, மரங்கள் நட்டோம்னா பண்ணைக்குட்டை அமைக்க வேண்டியது. மரங்கள் நட்டோம்னா ஐயா பண்ணைக்குட்டை அமைக்க சொல்லியிருக்காரு. ஆனா மரங்கள் நட்டோம்னா மரங்கள் அந்த மண்ணுக்கு உழவுழப்பு தன்மை கொடுக்கும், மண்ணோட வேர்கள். அப்ப தண்ணி அப்ப ஒரு பூமிக்குள்ள அனுப்பிடும். ஒரு மரம் விதை ஊன்றதுதான் ஈஸி எல்லாத்த விட. அப்புறம் களை வெட்டுறதும் பாத்தீங்கன்னா இப்ப அருகம்புல்லு கோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம்புல்லு கோரை இருக்கிற காட்டுல நம்ம வெங்காயம் ஊனோம்னா களைக்குள்ளி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப வெங்காயத்தை அருகம்புல்லை விட வலிமையான பயிர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட அனுபவத்துல கத்துக்கிட்டேன். இப்ப மரங்கள் வளர வளர வாழை, கேஸ்டர் அதெல்லாம் நெருக்கி நட்டோம்னா அருகம்புல்லெல்லாம் சமாளிச்சுட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடமா கத்துக்கிட்டு வரோம் இங்க இருந்து. நீங்க பண்ணக்கூடிய விவசாயத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. ப்ரௌட் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய அவார்ட்ஸ், நிறைய ஊர்களுக்கு எல்லாம் பயணம் பண்ணியிருக்கேன். ரிசோர்ஸ் பர்சனா இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள். நான் இங்க செஞ்சதுதான். இப்ப எனக்கு மேடை பேச்செல்லாம் வராது. ஆனா இங்க செஞ்சு எழுத்து வராது, இலக்கியம் படிச்சிருந்தாலும். ஆனா நம்ம சும்மா கொஞ்சம் ஒரு குறிப்பு எழுதி போட்டோம்னா நீங்க நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் என்னோட அனுபவத்தை பகிர்ந்தாலே போது, நீங்க நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டத்துல வேலை செஞ்ச விவசாய கூட்டங்களுக்கு எல்லாம் போய் பேசும்போது எனக்கு முதல்ல எல்லாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இப்போல்லாம் அது இல்லை. நம்ம என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசிடலாம். ஏன்னா நம்மகிட்ட உண்மை இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதுதான் இப்பயும் பேச போறோம் அப்படிங்கிறதுனால எதுவும் பேச போறோம்னா அதுக்கு தயார் பண்ணிட்டு போய் பேசுறது, எழுதி பார்த்துக்கிறது அல்லது சொல்லி பார்த்துக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே எது கேட்டாலும் பேச முடியுது. யார்கிட்ட வேணும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க உங்க இல்ல. இந்த தைரியத்தை கொடுத்தது விவசாயம்.
ஆழ்வாரு. நிறைய பேரு சொல்லியிருக்காங்க, ஆஹ் உங்க கண்ணுல வந்து அச்சம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இருக்கு, தைரியமா இருக்கீங்க. அது அந்த தைரியத்தை கொடுத்தது இயற்கை விவசாயம், நம்மாழ்வார் இவங்கதான். அதெல்லாம் தாண்டி இப்ப காட்டுக்குள்ள பார்த்தாலும் இப்ப இவ்வளவு சம்பாதிச்சோம், இத்தனை லட்சம் வருமானம் அப்படிலாம் யோசிக்கிறோம்ல. விவசாயம் பண்ணி இந்த வருஷம் இத்தனை லட்சம் மிச்சம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுவோம். அதை தாண்டி காட்டுக்குள்ள போய் காடா இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இப்ப. ஏன்னா பக்கத்துல எல்லாம் பூரா கல்வெளி போட்டுட்டு இருக்கிறாங்க. முருங்கை மரம், வேப்ப மரம் எல்லாம் வெட்டிட்டு 200 ஆண்டு 300 ஆண்டு வேப்ப மரத்தை வெட்டிட்டு மைதானம் மட்டும் ஆக்கி அங்க முருங்கை மரம் வைப்பாங்க. அப்புறம் அதை கொண்டு சந்தையில 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு போடுவாங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் நல்ல விலை கிடைச்சிருக்கு முருங்கைக்கு. ஆனா வச்சா விலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த மோனோகிராப்பிங் நான் பண்றது இல்ல. இந்த வருஷம் நிறைய வச்சுட்டாங்க, நல்ல விலை கிடைச்சிருக்கு, பக்கத்து காட்டுக்காரங்களுக்கு எல்லாம் லட்சங்கள்ல கிடைச்சிருக்கு. அதனால அடுத்த வருஷம் அப்படி நான் யோசிக்கிறதே இல்லை. இப்ப நிறுத்திட்டேன். தோட்டத்துக்குள்ள இருக்கிற 5000 மரங்களும் அந்த குளிர்ச்சி. அப்புறம் இந்த ஜூன் ஜூலைல நம்ம தோட்டத்துக்குள்ள இந்த பட்டர்ஃப்ளை மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த 5-6 ஆண்டுகளா வந்துட்டு இருந்தது. இந்த ஆண்டு ரொம்ப எண்ணிக்கையில அதிகம். அவ்வளவு பட்டாம்பூச்சி காட்டுக்குள்ள இருந்தது. மரங்கள் மேல உட்கார்ந்துட்டு இருந்தது. கொய்யா மரத்து மேல, மாதுளை மரத்து மேல, குச்சிகள் எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அது டிவி நியூஸ்ல எல்லாம் வந்தது. அவார்டு அது எல்லாத்தையும் விட இது இந்த இயற்கை கொடுக்குற அந்த அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா. காட்டுக்குள்ள நிறைய புத்தி எந்திரிச்சிருக்கு. அதெல்லாம் மழைநீர் சேகரிப்பா இருக்கு. நிறைய ஹியூமஸ் ஏரி இருக்கு. அப்ப காத்துல இருக்கிற கரிமத்தை நம்ம மண்ணுல சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஐயா சொல்லுவாங்க, மேல பார்த்தா ஆகாயம் தெரியக்கூடாது, கீழே பார்த்தா தெரியக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம காட்டை உருவாக்கும் போது அந்த மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் மிகப்பெரிய அவார்டு. மரங்கள் தான். அப்ப நமக்கு இத்தனை பட்டு சேலை வச்சிருக்கோம் அல்லது இத்தனை பவுன் நகை வச்சிருக்கோம் அப்படிங்கறத தாண்டி நம்மளோட சொத்து அப்படிங்கிறது நல்ல மண்ணு, நல்ல தண்ணி, நல்ல காத்து, நல்ல மரங்கள் அப்படி வச்சுக்கலாம்ல. உங்களுடைய இந்த விவசாய பயணத்துல நீங்க சந்திக்கக்கூடிய சவால்களையும் சந்திச்ச ப்ரௌடான மொமெண்ட்டை பத்தியும் ஷேர் பண்ணீங்க. இன்னுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபியூச்சர்ல இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானிங்கிறதெல்லாம் இருக்கா? இல்ல, அடுத்த கட்ட பிளானிங்னா இத ஒரு இந்த இப்ப மரங்கள் வளர்த்திருக்கோம்ல, இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு நம்ம தோட்டத்துல. அங்கேயும் மரங்கள் தான் வைப்பேன் நானு. மரங்கள் வச்சு இல்லாத மரங்கள் வைக்கலாம், அல்லது இந்த மண்ணுல வரக்கூடிய நல்ல மரங்களை வைக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன் நானு. அதுக்கு அடுத்து இப்ப அதான் முன்னாடி சொன்னேன்ல, பல மாநிலங்கள்ல இருந்து இன்னும் வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் தங்கி பயிற்சி எடுத்துட்டு போறாங்க. அதே இன்னும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான். மாணவர்கள் அதிகமா வரணும், நிறைய பேர் இங்க கத்துக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூஸுக்கு இது ஒரு தீர்வா இருக்கு. வருவாய்க்கும் இது ஒரு நல்ல இடமா இருக்கு, நல்ல ஒரு மெத்தடா இருக்கு. மரங்கள் வளர்த்து அதுல இருந்து மதிப்பு கூட்டுறது. மத்த காட்டுக்குள்ள எல்லாம் முழுவதும் ஒரு 4 பயிர் வைக்கிறாங்க. அப்புறம் அது விக்கல அப்படின்னு சொல்லி மண்டியில கொண்டு போடுறாங்கல்ல. நாங்க அப்படி இல்லாம காட்டுக்குள்ள வேலை செய்யற நேரத்தை இப்ப குறைச்சிட்டு மதிப்பு கூட்டல் மற்றும் விற்பனையில அதிக கவனம் செலுத்த முடியுது இந்த மெத்தட்ல விவசாயம் பண்றதுனால. அதனால இது சிறப்பான முயற்சியா இருக்கும்னு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது நான் உணர்ந்திருக்கேன். உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நேயர்களுமே நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்ககிட்ட பயிற்சி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? அவங்களுக்கு நான் இங்க கற்றுத்தர நான் ரெடியா இருக்கிறேன்ப்பா. என்னோட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். கற்றுத்தரதுல நானும் கற்றல் தான் இன்னும் இருக்கிறேன். என்னோட எண்ணை நீங்க தரலாம், அவங்களுக்கு தரலாம். என்னோட எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அங்க வந்துட்டு போலாம், பாத்துட்டு போலாம். 94 8 94 34 551. இன்னொரு தடவை சொல்றேன், 94 8 94 34 551. பத்தின்னு வந்துருச்சுங்களா? ஓகே மேம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஒரு இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். வருங்கால தலைமுறையினருக்கு இயற்கையான விவசாயத்தை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விவசாயம் அப்படின்னு நான் எப்பயுமே ரொமான்டிசைஸ் பண்ண மாட்டேன். அப்படின்னா விவசாயத்தை புனிதப்படுத்த மாட்டேன். விவசாயம் போலவே அதை விட கடினமான பணிகள் செய்யக்கூடியவங்கள, இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, சாக்கடை அல்றவங்க, அதெல்லாம் இதை விட கஷ்டமான வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. விவசாயம் காப்போம் அப்படிலாம் பதிவெல்லாம் போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப, அதாவது இது வேற பார்வை, இந்த சித்தாந்தமே வேற. நம்ம என்ன கண்டிப்பா விவசாயம் பண்ணணும். எல்லாருக்குமே உணவு தேவை.
அப்ப எல்லாரும் விவசாயம் பண்ணணும்னு தான் நினைக்கணும். மற்ற தொழில்களை விட விவசாயங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புனிதமா இல்ல, தேவை இருக்கு இதுக்கு அப்படின்னு சொல்றேன். சாப்பிடுற எல்லாரும் சாப்பாட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல. சாப்பிட போறோம் அப்படின்னா அது எங்க இருந்து வந்துச்சு, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற உணர்வு இல்லாம இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லாருமே இளைய தலைமுறை அப்படிதான் இருக்கு. நல்ல சாப்பாடு எங்க இருக்குன்னா உணவுப் பொருள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கும் அல்லது ஆர்டர் போட்டா வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல. அது அந்த போக்கு மாறி உணவு எங்க இருந்து வருது, எப்படி வருது, அதனோட ஆரிஜின் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம இருக்கு, அந்த நாலேஜ் இல்லாம இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான போக்கும் கூட. ஆர்டர் போட்டு சாப்பிடுறது இல்லைன்னா அவங்க பட்டினி கிடப்பாங்களோ அல்லது தேடி வந்துருவாங்களா, என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நிச்சயமா மேம். இப்போ ஒரு பக்கம் நீங்க இயற்கை விவசாயியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? பெண்ணா இருந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கேள்வி நிறைய இடத்துல சந்திச்சிருக்கிறேன் நான். ஏன்னா விவசாய கூட்டங்களுக்கு போனாலும் பெண்கள் ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க, ஆண்கள் தான் அதிகமா வந்திருப்பாங்க. இப்போ வானகம் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெண்களும் இதுல ஈடுபடுறாங்க. விவசாயம் கண்டுபிடிச்சதே முதல்ல பெண்கள் தான். தாய் வழி சமூகமா இருக்கும்போது தங்கள் குழந்தைகளுக்கு உணவு தரணும் அப்படிங்கிற கட்டத்துல உணவை கண்டுபிடிச்சது. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து விவசாயம் பண்ணணும், நமக்கு வேண்டியதை பயிர் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு முத கண்டுபிடிச்சது பெண்கள் தான். இப்பவும் கிராமங்கள்ல ஒரு 70-60 விழுக்காட்டுக்கு மேலே சொல்லலாம் பெண்கள் தான் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அறுவடையில, விதைக்கிறதுல இருந்து நாத்து நடுறது, நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆண்களோட பெண்கள் அதிக வேலை செய்யறாங்க விவசாயத்துல. ஆனா ஆண்களோட பெண்கள் அதிக வேலை செய்யறாங்க. ஆனா படிக்க பெண்கள் விவசாயத்துல இருந்து வெளியேறி போறாங்க. படித்த பெண்கள் கண்டிப்பா விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். படிச்சுட்டா விவசாயம் பண்ண வேண்டியது இல்லைங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுவரைக்குமே ஒரு இயற்கை விவசாயியா இருந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய பயனுள்ள விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ லாஸ்டா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? இந்த வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு கொடுத்ததுக்கு, என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளோட சொத்து அப்படின்னு பார்த்தா நம்மளோட இதுல விவசாய தோழர்களும் இருக்கலாம், விவசாயம் பண்ணாதவங்களும் இருக்கலாம், விவசாயம் பண்ணாதவங்களும் கேட்டுட்டு இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிறேன், நம்மளோட உணவை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உணவுல அரசியல் இருக்கு அப்படி சொல்லியிருக்காரு நம்ம. உணவுல என்ன அரசியல் இருக்கும், இந்த தற்சார்பை இழந்துட்டு நிக்கிறோம்ல, அது மிகப்பெரிய அரசியல். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதை தேடுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரூர் மாவட்டத்துல இயற்கையான முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சரோஜா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.